சங்கீதம் 6ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். அதாவது மனிதர்களுக்கு பிடிக்காத ஒரு சத்தம்ன்றது அழுகையின் சத்தம். என்ன கேட்டால் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஆமென். பிள்ளைங்க அழுதா என்னமோ நம்மளை சோத்திரம், சிரிச்சாங்கன்னா கொஞ்ச நாள் எடுக்கலாம், அழுதாங்கன்னா கொண்டு போயிடுவாங்க பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி. நமக்கு பிடிக்காத ஒன்று என்னது? அழுகை. அழுகையின் சத்தத்தை கேட்கவும் விரும்ப மாட்டோம். அழுகிறதும் பிடிக்காது, அழுகையின் சத்தத்தை கேட்கறது யாருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஆனால் ஆண்டோட விசேஷம் என்ன தெரியுமா? தாவீது சொல்லுகிறா, என் சிரிப்பின் சத்தத்தை அல்ல, என் மனமகிழ்ச்சியின் சத்தத்தை மட்டுமல்ல, என் சந்தோஷ வார்த்தைகளை மட்டுமல்ல, கர்த்தர் என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டா. ஆமென் சொல்லியிருக்கணுமே. இங்கே இருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா, நீ அழுகிற உன் அழுகையின் சத்தத்தை உன் புருஷன் கேட்கல, மனைவி கேட்கல, பிள்ளைங்க கேட்கல, பாஸ்டர் கேட்கல, ஒருத்தரும் கேட்கல. யாரு கேட்டாலும் கேட்காட்டாலும் நீ அழுகிற சத்தத்தை, உன் கண்ணீர், உன் கண்கள் வடிந்த கண்ணீரை என்னுடைய கண்கள் கண்டது. அந்த அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் இந்த கேள்விக்குறியோடு இதுக்குள்ள இருக்கிறீங்க. பாஸ்டர், நான் பல வருஷமா அழுதுட்டு இருக்கேன், பல நாட்களா நான் அழுதுட்டு இருக்கிறேன், பல நேரங்களா நான் அழுதுட்டு இருக்கிறேன். கவலைப்படாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுகையின் சத்தத்தை கேட்டுட்டு நான் அப்படியே போக மாட்டேன். நான் சொன்னேன், கேட்கறது விரும்ப மாட்டோம்னோ, அதுக்கு அழுகையின் சத்தத்தை கேட்க விரும்புகிற பின்னைக்கு கேட்கறது பதிலளிப்பது. ஆண்டவர் அழுகையின் சத்தத்தை கேட்கவும் செய்கிறாரு. எதற்காக அழுகிறாயோ அதற்கு பதில் அளிக்கிறவராகவும். எஸ் 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 கட்டளையிடுகிறேன். உன் அழுகைக்கு பதில், உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை, உன் அழுகையின் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். உன் அழுகையின் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். உன் அழுகையின் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். அதனாலே உன் கையில இருக்கிற குழந்தை, அது சாமுவேல் யாரு தெரியுமா? உன் அழுகைக்கான பதில் தான் ஒரு சாமுவேலை உன் கையில கர்த்தர் கொடுத்திருப்பது. ஆமென். ஆசாரியனா ஏலிட்ட சொல்றா அன்னாள், ஆமே, என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர், ஆமே, அந்த ஊற்றி விட்டது பதில் தான் ஒரு சாமுவேலை கர்த்தர் அன்னாளுடைய கரத்திலே கொடுத்தான். ஆமே. அவ தைரியமா சொல்ல, சாமுவேலே, நீ பிறந்தது திறமையினால் மட்டும், எங்களுடைய முயற்சினால் ஒண்ணும் கிடையாது, என் கண்ணீருக்கான பதில் தான் நீ 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 என் கண்ணீருக்கான ஒரு பதிலாகத்தான் கர்த்தர் உன்னை கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆமே. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. என் கண்ணீருக்கு பதில் உண்டு. தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணீர் என்பது அது வல்லமை உள்ளதாகும், அது விலையேற பெற்றதாகும். ஆமே. ஆராதனை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வடிக்கிற கண்ணீர், சில நேரம் நம்முடைய பாரங்களை, நம்முடைய வேதனைகளை அப்படி ஸ்தோத்திரம் ஆண்டோட சொன்ன ஊற்றி வடிக்கிற கண்ணீர், அது என்பது அது அது என்னது? அது 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 என்ன சொல்ல, தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. அதுதான் சொல்ல முடியும். ஆமே. இந்த முழு உலகத்தை பார்க்க அது விலையேற பெற்றது. ஆமே. தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் வீணாய் போனதாய் சரித்திரமே கிடையாது. ஒருவன் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்தான் என்றால் அந்த கண்ணீர், ஆமை, வெறுமையா போகாது. அந்த கண்ணீருக்கு ஜீவன் இருக்கு, அந்த கண்ணீருக்கு பேசுகிற வல்லமை இருக்கு. அது அதற்கான பதிலை யார் கண்ணீர் வடித்தார்களோ அதற்கான பதிலை அவர்களிடத்தில் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டோட ஆராதிக்கும் போதெல்லாம் நம்ம அப்படியே அன்பு ருசிச்சு ஆராதிக்கும், நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஆமா, அதெல்லாம் ஒரு இது என்ன சொல்ல, அதுதான் நம்ம சம்பாதித்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அவருடைய சமூகத்தில் வந்து அழுவது, கண்ணீர் வடிப்பு. தாவீதுக்கு என்ன விசுவாசம்? என் அழுகையின் சத்தத்தை கேட்டான். ஏன் அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றாருன்னா, அவர்கள் ஒருவர் இவருடைய அழுகையின் சத்தத்தை விரும்பவில்லை. அவர்கள் விரும்பினது ராஜா அதை தருகிறேன் இதை தருகிறேன் சொன்னா விரும்புவாங்க. அழுகை அழுதா ஒருவர் விரும்பவில்லை. அதனால போங்கள் என்னை விட்டு, ஏன்னா என் சத்தத்தை கேட்க விரும்புகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மட்டும் என் கூட இருந்தா போதும், அவர் தான் என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர், அவர் எனக்கு பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். சத்தமோட சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து சொல்லுங்க, அழுகைக்கு பதில் உண்டு. ஆமென். நீ வடிக்கிற கண்ணீர் வீணா போகல. தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் வீணா போகவே இல்லை. தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு பிரதிபலன் நிச்சயமாய் உண்டு. கர்த்தர் அதை தருகிறவராய் இருக்கிறார். நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு 4 பேருடைய ஒரு அழுகை உங்களோடு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, எவ்வளோ சொல்ல முடியும் தெரியல, எவ்வளோ விளக்க முடியும் டைம் எனக்கு தெரியல. ஆனால் சில காரியங்களை சொல்ல வேண்டியவைகளை ஆண்டவர் சொல்ல வைப்பாராக நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். என்று அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். இந்த அழுகைக்கு நான் ஒரு பெயர், எல்லாரும் 4 பேர் அழுகைக்கு ஒவ்வொரு பெயர் கொடுக்குறேன். இந்த அழுகைக்கு ஒரு பெயர் அந்தரங்க அழுகை. இதுக்கு ஒரு பெயர் என்னது? அந்தரங்க. இந்த அழுகை ஆமென் யாரும் பார்க்கல. இந்த அழுகையை மேக்ஸிமம் யாரும் பார்க்கல. இன்னொரு முறை யோசேப்பு அழுகிறான். தன்னுடைய அண்ணன்மார்கள் வந்ததை பார்த்து தன்னை வெளிப்படுத்தும் போது அழுகிறான். அதை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வசனம். மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அழுகை அவன் என்ன செய்யறன்னா, அவன் யாரும் பார்க்கல, அந்தரங்கத்தில் உட்கார்ந்து அழுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இதற்கு ஏன் அழுதான்? ஒன்று, அண்ணன்மார் சம்பவத்தை ரைட்டா சொல்றேன். அதாவது யாக்கோபு மரித்து போன போது இந்த அண்ணன்மார்களுக்கு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. அதனால திரும்பவும் அதே தந்திரத்தை அவங்க கையாளுறாங்க. என்ன கையாளுறாங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க 16ஆம் வசனத்து ஒரு முறை கூட, உம்முடைய சகோதரர் உமக்கு 16ஆவது வசனம். ஓகே, பொல்லாமல் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உன்னுடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே. ஆமென். அதாவது அவங்க அப்பா சொன்னாரா யாக்கோபு, அதாவது மக்களே, இவனுக்கு செஞ்ச தவறெல்லாம் நீ என்ன செஞ்சிடாத, மைண்ட்ல வைக்காம இவனுக்கு செய்த பாதகத்தையும் துரோகத்தை நீ மன்னிச்சு அவனுக்கு ஒரு தீமை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அப்பா யார்கிட்ட சொன்னாராம்? இவனுக்கு யோசேப்புக்கு அண்ணன்மார்கிட்ட சொன்னார். கானான்ல இருந்தா இந்த வார்த்தையை நம்பலாம். ஆமா, இப்ப எகிப்துல வந்து யோசேப்போட கூட யார் இருக்கிறார்? அப்பா இருக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தைய யோசேப்பிட்ட சொல்லாம யார்கிட்ட சொன்னாராம்? பேசுங்க. யோசேப்புக்கு அண்ணன்மார்கிட்ட சொன்னார். அதாவது இவனுள்ள தந்திரம், இவன் இதை செஞ்சிருவானோ அப்படின்ற அந்த பயத்துல, அந்த தந்திரத்தினால இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுவும் சரி, அப்பா சொல்லல, ஆனாலும் சொன்ன மாதிரி சொல்றாங்க. 2, இவனுங்க டைரக்டாவது போய் பேசிருக்கலாம். தம்பி, உன்னை புளியில போட்டதும் நீ செத்து போறான்னு அப்பாட்ட நாங்க எல்லாம் செஞ்சதும் நீ என்ன செஞ்சிடாத, மைண்ட்ல வைக்காத, போட்டு சரி நீ மன்னிச்சுக்க அப்படின்னு ஒரு இடத்துல டைரக்டா சொல்லியிருந்தாங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான். அது இப்ப ஆள் சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்லும்படி கட்டளையிட்டா என்று சொல்ல சொன்னாங்க. 17, செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார். அப்ப ஆளை வச்சு அனுப்பி விடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது, இதுவரைக்கும் அழாத யோசேப்பு இந்த வார்த்தை கேட்டபோது என்ன செய்தான்? அதாவது
அவன் கஷ்டத்தை நினைச்சு அழுததை எங்கே பார்க்க முடியாது. யோசேப்பு பல விதத்திலே அழுதது வேதவசம் சொல்லப்படும். யோசேப்பு அழுகை முதல்ல எப்படி அழுகிறான்னு அண்ணன்மார்களை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்துல தனியா போய் அழுகிறான். ரெண்டாவது ஒருவர் அழுகிறான், தன்னை வெளிப்படுத்தினான். அந்த யோசேப்பு என்னை வெளிப்படுத்தும் போது அவன் அழுகிறான். அவன் அழுததை ஊரே கேட்டுச்சு. மூன்றாவது ஒரு முறை அழுகிறான். அது அவன் அப்பாவை பார்த்த போது சத்தம் போட்டு அழுகிறான். அப்பாவை பார்த்த வெகு நேரம் அழுதார்கள். அவன் அப்பாவும் யாக்கோபும் யோசேப்பு வெகு நேரம் அழுதார். அது ஒரு அழுகை. நான்காவது ஒரு இடத்துல அழுகிறான். அப்பா மரித்த போது யோசேப்பு என்ன செய்கிறான்? அழுகிறான். இதெல்லாம் ஒரு சந்தோஷத்திலே ஒரு நன்றி உணர்வுல வந்த அழுகை. அப்பா மரித்த போது அது ரீசன் ஆனது. ஆனா இந்த வார்த்தை ஒரு கஷ்டத்தினால ஒரு தம்பட்ட வலியினால வந்த அழுகை இதுதான் முதல் அழுகை. இந்த அழுகை என்ன செய்ய, அந்த வார்த்தைகள் எல்லாம் யோசேப்பை காயப்படுத்தின போது அவன் யாரும் இல்லாத போது அந்த ரங்கத்துல சத்தம் போட்டாங்க. ராமன் சொல்லுங்க பாருங்க. இந்த அழுகையை யாரும் பார்க்கவில்லை, இந்த அழுகையை கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று சகோதரனுடைய வார்த்தைகள் யோசேப்பு என்ன செய்தது? காயப்படுத்தின வார்த்தை நிமித்தம் அழுதான். ரெண்டாவது, இவ்வளவு செய்தும் அவன் ஒரு இடத்துல கூட இவங்க தீமை செஞ்சாங்கன்னு இன்டைரக்டாட்டும் டைரக்டாட்டும் காட்டவே இல்லை. அப்ப இவ்வளவு நன்மை செய்த போதும் யோசேப்பை அவர்கள் நம்பவில்லை. அதனாலதான் அந்த ஆளு சொல்லி இருக்கிறார். அப்போ வார்த்தை காயப்படுத்துறது. ரெண்டாவது, அவர்கள் சகோதரர்கள் இன்னும் அவனை என்ன செய்யல, நம்பவில்லை. மூன்றாவது, அவன் அழுத காரணம் இன்னும் என்னை தங்களில் ஒருவனாக பார்க்காமல் இன்னும் என்ன வேறொருவராகத்தான் அண்ணமார் என்ன செய்யறாங்க பார்க்க. யோசேப்பு சகோதரர் எப்படி பார்க்கறாங்க? சொந்த அண்ணனா பார்க்கறான். ஆனா அண்ணமாரி யோசேப்பு எப்படி பார்க்கறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு அந்நியனாகவே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட இதெல்லாம் சிந்தனை வைந்த போது யோசேப்பு சத்தம் போட்டு என்ன செய்கிறான்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துகிறதா, இல்லைன்னா சில நம்பாமல் போன போது நமக்கு அழுக வருகிறதா, இல்லைன்னா நன்மை செய்தும் உங்களுக்கு ரிசல்ட் தீமையாக வரும்போது அழுக வருதா, இல்லைன்னா சில குடும்பத்திலையும் சில நபர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொருவன் என்று சொல்லி புறக்கணிக்கும் போது அழுக வருகிறதா, நீங்கள் தேவ சமூகத்தில் அழுங்கள். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. உங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறாரு. சத்தமாமே. ஆனால் இவனுடைய ரியாக்ஷன் என்பது முக்கியம். அதுதான் நான் சொல்ல வர்றேன். இவன் கண்ணை மூடி அந்த ரகத்துல போய் அழுதுட்டு இப்ப அண்ணமார்களிடத்துல யோசேப்புடைய ரியாக்ஷன் எப்படி இருந்து பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் என்ன சொல்ற அண்ணமார்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி. நான் இதை வாசிச்சது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சு. ஹலோ, யோசேப்பு அழுத போது அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஹலோ, ஆறுதல் இப்போ யாருக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாயத்தரம் சத்தமா சொல்லுங்க. யோசேப்புக்கு தான் என்ன செய்யணும்? ஆறுதல் சொல்லணும். இவன் தம்பி அப்படின்னு அவன் அந்த வலியையும் அந்த வேதனையும் இவர்கள் செய்த எல்லாவற்றையும் சகித்துட்டு அவர்களுக்கு இவன் ஆறுதல் சொல்றான். நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் என்ன செய்வேன். அவன் சும்மா இல்லை, ஆண்டவர் கொண்டு யோசேப்பு உட்கார் அவனை காற்ற பார்த்தீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஆறுதல் சொல்லி அடுத்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அவர்களோட எப்படி பேசினா, அதாவது வார்த்தையில கூட ஒரு ஹார்டு வரையில பட்சமான ரொம்ப அன்பா இறக்கமா பட்சமாக பேசுற யாருக்கு? அவர்கள் தன்னை காயப்படுத்துறவங்களுக்கு. பழையதெல்லாம் போட்டுங்க, என்னெல்லாம் போட்டு, ஆனா இப்ப அப்பா செத்த பிறகு கூட அவனுடைய செயல் மாறல. அவனுடைய வார்த்தைகள் அவனை காயப்படுத்திச்சு. அழுகிறான். அழுதுட்டு கண்ணீர்லாம் தொடச்சிட்டு முகத்தெல்லாம் கழிச்சு வெளியே வந்துட்டு அண்ணமார்களை பார்த்து சொல்றான், நீங்க பயப்படாதீங்க. அவங்களை இவன் ஆறுதல் படுத்துறான்.
நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி அவன் பட்சமா என்ன செய்தான்? பேசு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாயிண்ட் நான் சொல்ல வர காலத்தை, உங்களை காயப்படுத்தின வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை தேவ சமூகத்தை அழுதுட்டு, ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கட்டும் என்றால், உங்களை காயப்படுத்துறவங்க வேதனைப்படுத்துறவங்களுக்கும் ஆறுதல் சொல்லுகிறதா இருக்கட்டும். உண்மையாதான் ஆமென் சொன்னீங்களா? நான் வாய்ப்பு தேடிட்டுலாம் பாஸ்டர் இருக்கிறேன். ஆமே சோதரன், எப்படா வாய்ப்பு கிடைக்கலாம் பார்த்துட்டுலாம் இருக்கிறேன். வாய்ப்பு வரவும் தெரியாது, நீங்க கொடுக்கவும் முடியாது சோதரன். ஆனால் என்ன செஞ்சாலும் சரி ஆறுதலாக, ஆமே பட்சமாக பேசு. என்ன வந்தாலும் உங்களுக்கு எதிராக வருகிற அம்புகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். திரும்ப நீங்க அம்புகளை எய்யாதிருங்கள். நீங்கள் முடிந்தால் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் இருக்கிறேன். என்ன வேடு நம்மளுக்கு ஒரு பக்கம் அவன் செய்யலாம் கேட்டுட்டு ரூம்ல போய் சத்தம் போட்டு அழுகிறான், கண்ணீரெல்லாம் துடைக்கிறான். துடைச்சிட்டு அண்ணன்மார்கிட்ட வந்து இவன் அழுத மாதிரியே காட்டிக்கிறான். இவங்க சொன்ன வார்த்தைகள் இவனை காயப்படுத்துற மாதிரியே காட்டிக்கிறான். இவனோட வார்த்தைகள் இவனுக்கு எப்படிலாம் செஞ்சதை ஒரு மைண்ட்லேயே எடுக்காம அவன் அண்ணன்மார்களை பார்க்கும்போது என்னமோ அவனுக்கு நல்லது செஞ்சிருக்கிறான்ற மாதிரி தோணுது. ஆனால் அவனுக்கு தான் தெரியும் இவர்கள் பேசுற வார்த்தை எந்த அளவுக்கு காயப்படுத்துறது. இவன் அழுதது அவனுக்கு மட்டும்தான். கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு அப்படி கம்பீரமா வந்து நிற்கிறான். ஆமே பயப்படாது, நான் உங்களை பராமரிப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆறுதல் சொல்லுகிறான். ஆமே உங்களுக்கு எதிராக வருகிற அம்புகளுக்கும் வேதனைகளுக்கும் நீங்கள் அந்தரங்கத்தில் போய் அழுங்கள். ஆனால் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். நான் இதை நான் வாசிச்சபோது கேட்ட ஆண்டவரே, எப்படி யோசேப்பினால் ஆறுதல் சொல்ல முடிந்தது? எப்படி யோசேப்பு பயப்படாதுன்னு சொல்ல முடிஞ்சிச்சு? எப்படி யோசேப்பு நம்மளை பராமரிப்புன்னு சொல்ல முடிஞ்சுன்னு கேட்டது ஆண்டு என்று என்னுடைய சிந்தனை போட்ட வார்த்தை. அதாவது இவன் அழுத போதே மனுஷன் ஆமே யோசேப்பை ஆறுதல் படுத்தாவிட்டாலும் நான் யோசேப்பை ஆறுதல் படுத்தினேன். மனிதன் சந்தோஷப்படுத்தாட்ட நான் யோசேப்பை சந்தோஷப்படுத்தினேன். ஆமே வருகிற வேதனைகளையும் கவலைகளையும் நீங்க தேவ சமூகத்தில் அழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பாரு. மனுஷனிடத்துல ஆறுதலை எதிர்பார்க்காது. ஹலோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரிடத்துல ஆறுதலை எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயரு? சகல விதமான காது கேட்கல ஆறுதல் தேவன். ஆமென். அதனாலதான் சண்டே சர்வீஸுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த 2.5 மணிக்கூர் நம்ம தேவசம் உட்கார்ந்து அந்த ஒரு வாரம் ஓடுறதுக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கிற நேரமாக்கும். ஞாயிற்றுக்கிழமை 9 to 11 வரை, 11 to 12 வரை. ஆமே அந்த வேடை வாங்கிட்டு நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் போகும்போது எப்படி போனா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறார். ஒருவரால் என்னை அசைக்க முடியவே முடியாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றிய வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நீ தேவசனத்தை அழுது பாரு. மனுஷன் உனக்கு ஆறுதல் சொல்லாவிட்டாலும் கர்த்தர் உனக்கு ஆறுதல் சொல்லுவான். கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துவான். அவங்களுடைய வேதனைகள் காயங்கள் ஒன்றும் ஹார்ட்ல இருக்காது. எல்லாவற்றையும் தூக்கி தூரம் போட்டுட்டு ஆமே தைரியமா போறான். இப்போ கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு ஒன்றும் அவனுக்கு சொன்னது இவனை காயப்படுத்தாத மாதிரி, இவங்க செஞ்சதுனால இவன் அழாத மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இவன் போய் ஆறுதல் பண்ண சொல்றான். ஆமே பயப்படாதுங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிற, நான் உங்களை பராமரிப்பேன், உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் நான் செய்யலான்னு சொல்லி அவர்களோடு எப்படி பேசினா பேசுங்க பட்சமாய் பேசினா. ஆமே தேவ சமூகத்தில் அழுங்கள். உங்களுக்கு எதற்காக நீங்கள் அழுகிறீர்களோ அதற்கான பதில் தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பாருங்க, தேவனிடத்தில் அழுங்கள், உங்களுக்கான பதில் தேவனிடத்தில் மட்டுமே வரும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாமே நல்லா கையை தட்டி. ரெண்டாவது, இது கொஞ்சம் பிராக்டிகலா போகும், ஆனா தேவையான வேலை. 1 சாமுவேல்
30ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனம். இன்னொருத்தங்க அது நிறைய ஆமே வெயிட் எல்லாரும் எடுக்கட்டு. 1 சாமுவேல் 30:4. அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் எப்படி அழுதார்கள்? மற்ற அழுதாளுக அந்தரங்க அழுக. யாரு சொல்லுங்க? ஆமே. நீங்க எனக்கு பேர சொல்ற மாதிரி காதல கேட்குது. ஓகே, பிரைஸ் எல்லாம். அப்ப யோசேப்பு இங்க அழுக, இது வெளியரங்கமான அழுக. இவன் சத்தமிட்டு அழுதா. இதை எல்லாரும் என்ன செய்யறாங்க பார்க்கலாம், கவனிங்க. சில இடங்களில் உள்ள வச்சிருக்கணும், சில விஷயங்களை வெளியே கொட்டியே ஆகணும். இப்போ என்ன நடக்குன்னா, தாவீது இல்லாத நேரத்துல ஆமேன் ஸ்தோத்திரம் அமலேக்கர் நினைக்கிறேன். அமலேக்கர் வந்து தாவீது அவன் மனுஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பட்டணத்தை 3ஆவது அக்னியால் சுட்டரித்துட்டு மனைவிகளையும் குமாரத்தில சிறைப்படுத்தி என்ன செய்து விட்டார்கள், கொண்டு போகிவிட்டார். கொண்டு போறது தாவீது பார்க்கிறார். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஊரு அக்னியால் சுட்டரிக்கப்படுது. மனைவி சமையல் பண்ணி வச்சிருப்பாங்க, பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிடாங்கன்னு பார்த்து வீட்டில் பார்த்தா வீட்டில் மனைவியும் காலையில பிள்ளைகளை காண ஒருத்தரும் காலையில அமலேக்கர் கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தனுக்கு மனைவி பிள்ளை மட்டும் அவனோட இருந்து எல்லாருடைய குடும்பத்தாரை சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. நல்ல வேலை அவங்கள கொல்லாம விட்டதுக்காக சோத்துறாங்க. இப்ப மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, அநாதைகளாக்கப்பட்டார்கள். வெளியே கொப்பளிச்சாங்க. இந்த அழுதா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அழுது ஸ்தோத்திரம் எப்படி அழுதாங்கன்னா, பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்யறாங்க, அழுதாங்க. சில அகால மரணம் ஏற்படும் போது சிலர் அழுவாங்க. அப்படி நடக்கக்கூடாது. அழுது மயங்கிடும். அகால மரணம் ஸ்தோத்திரம். சிலர் அது தண்ணி கொடுப்பாங்க. அப்படி அது அங்கே இருக்கு. நினைக்கிற அந்த விதமான ஒரு அழுகை. நான் நினைக்கிறேன் உருண்டோடு அழுது இருப்பாங்க, நெஞ்சில் அடித்து அழுது இருப்பாங்க. ராஜா எங்க ஸ்தானத்துக்கு போகணும் அழுதான். இப்போ அழுதுனால என்ன நடக்குதுன்னா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழுது முடிச்ச பிறகு 6ஆவது வசனத்தின் கடைசி வார்த்தை, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். அழுது முடிச்ச உடனே தாவீது ரெடி ஆயிட்டான். ரெடி ஆயிட்டு திடப்படுத்து. அடுத்து கேட்கிறான், கொண்டு வா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, பேச ஆரம்பிச்சு. இவன் அழாம மட்டும் இருந்திருப்பான்னா அடுத்த கட்டத்துல இவனால செயல்பட முடியாது. புரிஞ்சவங்க அலையிலேயே சொல்லுவா, சத்தத்தை உயர்த்தி காலையிலுயா. நான் சில காரணம் ஒரு வீடியோ லைட்டா பார்த்து அது ரொம்ப டச் பண்ணுச்சு. சென்னையில வைத்து நினைக்கிறேன். சும்மா பைக்ல போகும்போது பெட்ரோல் போனவங்க சும்மா பேட்டி எடுக்கும்போது ஒரு முன்னாடி ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, பேக்ல ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ அந்த போய் சண்டைக்கு அப்புறமா இவங்க கேட்குறாங்க கேள்வி, உங்க புருஷன் கோவப்பட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு. ஸோ அப்படி பெரிய மைக்கை கொண்டு கொடுத்து நீங்க சொல்லுங்க, என்ன ஃப்ரெண்ட்ல இவர் இருக்காரு. ஸோ அப்போ அவர் அந்த ஒய்ஃபு சொன்ன வேலையை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஒரு ஹிந்து லேடி பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என் புருஷன் எனக்கிட்ட கோவப்படாம வேற யார்கிட்ட கோவப்படுவாங்க. எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு. இதே அடுத்த வீடு இன்னொன்று இருந்துச்சு. அது கேட்குறாங்க, உங்க புருஷன் உங்க மாமனாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், என் மாமனாரை போல நல்லவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எனக்கு மனைவி எத்தனை வருஷம் வச்சு சகிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. அப்போ அவர் எவ்வளவு சோத்துறாரு எக்ஸட்ரா பார்த்து. அப்போ இந்த மனைவியோட அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப டச். என் புருஷன் எங்கிட்ட கோவப்படாம அவர் வேற யார்கிட்ட என்ன செய்வாரு. அப்ப தனக்கு கோபத்தை தன் மனைவி இடத்துல கொப்பளிக்கிற ஒரு உரிமை யாருக்கு இருக்கிறது, புருஷனத்துல இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? சில நேரம் புருஷன் ஏதாவது டென்ஷன்ல வந்து அவங்க காப்பி குடிக்கலான்னு நீங்க உள்ள நீங்க கேட்பீங்க. ஆமாச்சு உடனே அவரு உனக்கு வேற இப்பதான் அவனை காப்பி கேட்க நேரமா அப்படின்னு ஏதாவது கோபத்தை சொன்னாருன்னா உடனே ஒரு அடிச்சிட்டு ஸோ அதை காப்பி செஞ்சுட்டு உனக்கு நான் மனுஷன் காப்பி தருவான்னு கேட்டு நீங்களும் அங்கே டைன்னு ஆட ஆரம்பிச்சோம்னா அது இந்தியா பாகிஸ்தான் போராதான் இருக்கு.
புரிஞ்சுக்கிடணும். ஏதோ பாவப்பட்டோம், ஏதோ அழுப்புதோ வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதி அந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா அவர் 10 நிமிஷத்துல நார்மல் ஆயிடுவாரு. ஃபேமிலி குட்டி பரலோகமா மாறும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல மனைவி சில இடங்கள்ல நான் சொல்றது தப்பே செய்யாட்டாலும் ஏதோ ஒரு டென்ஷன்ல ஒரு புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய கோபத்தை சில இடங்கள்ல கொட்டுகிற ஒரு இடம் தான் வீடு. அதை ஒரு கணவனும் மனைவி புரிந்து கொண்டு நடந்து விட்டாலே போதும், அவங்க ஃபேமிலி லைஃப் 50% மேல வெற்றி அடைஞ்சிச்சு. சகோதரிகள் தான் அலையிலேயே சொல்றாங்க. சகோதரர்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சகோதரர்கள் மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வெளியே வந்துட்டு வரே ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல நம்மள இந்த இடத்துல தாவீது அழாம மட்டும் இருந்திருப்பான்னா அவன் பலம் அடைஞ்சிருக்க முடியாது, திடப்பட்டிருக்க முடியாது. நீங்க சில நேரம் ஹஸ்பண்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. லேட் ஆயிடுச்சு, 6 மணி வர்றவர் 7 மணி ஆச்சு காணையில, 8 மணி ஆச்சு காணையில, 8 6 மணி வர்றான்றோட ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. வந்து அப்படி சந்தோஷத்துல போகும்ப அவரு என்ன செய்வாரு, பரதநாட்டியம் ஆடுகிறாருன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த போயிட்டீங்க அப்படின்னா 10-15 நிமிஷத்துல எல்லாம் நார்மல் ஆயிடும், சரியாது. நீங்க உடனே பரம்பரைக்கு ஒவ்வொன்றுல தெரியாது. நீ என்ன ஒரு மனுஷனா, உனக்கு அப்பா இதோட மோசம், உனக்கு அம்மா இதோட மோசம், அப்படி இப்படின்னு பெரிய லிஸ்டே கொண்டு வந்தேன்னா அங்கவே 95 டிகிரியில எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் கூட எரியும்போ அங்க ஸ்தோத்திரம் பின்ன பாத்திரம் பறக்கிறது, சட்டிப்பான உடையிறது தான் இருக்கு. ஆனா சரி ஓகே, சில மனைவி அப்படிதான். ஸோ நீங்க லேட்டாகி வீட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் யாரும் சோத்திரம் பசிக்குன்னு சொல்லி சாப்பிடலான்னு சொல்லி போகும்போது டயர்டா போகும்போது அவங்க பெரிய லிஸ்டே வச்சுட்டு இருப்பாங்க. உங்க அம்மைக்கு நான் எனக்கு ஜோரம் கொடுக்க மாட்டேன், அவ என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா, ஒன்னில் அவங்க இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ரெடி ஆகிட்டாங்கன்னு புரிஞ்சு விடணும். ஓ ஏதோ நடந்திருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் கூலாகி கொஞ்ச நாள் தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த 108 டிகிரியில் இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே இறங்கும். கொஞ்ச நேரத்தில் இறங்குனா எல்லாம் சால்வ் ஆகிடும். அப்படின்னா நம்ம எனக்கு அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க உனக்கு தெரியுமா, எனக்கு அம்மையை குறை சொல்ற நீ யார் அப்படி இப்படின்னு நீங்களும் தொடங்கியாச்சுன்னா பின்ன அங்க இந்தியா பாகிஸ்தான் போர் தாங்க. அந்த நார்மல் ஆயிட்டு கொஞ்சம் சகிச்சுட்டோம்னா நான் என்ன சொன்ன அடுத்து கட்டம் நம்மளால செயல்பட முடியும். ஆமே. இதுல இன்னொன்னு சொல்றேன், நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியாது. சில நேரங்களில் கொட்ட வேண்டியதை கொட்டாம உள்ள அடக்கி வச்சிருந்தா அது வியாதியில கொண்டு வரும், டென்ஷன்ல கொண்டு வரும். உங்களால செயல்பட முடியாது. யாருக்கு வேணா புருஷனாட்டம் மனைவியாட்டம் மனிதனாட்டம் வாழுவீங்க, ஆனால் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை உங்களால் செய்யவே முடியாது. இந்த இடத்துல தாவீது கொப்பளிச்சான், அழுதான். எவ்வளவு கொட்ட வேண்டியதை கொட்டுனா எனக்கு ஒரு 1/2 மணிக்கூர் அழுதுருப்பான்னு வச்சுருவோம், இல்லைன்னா 1 hour அழுதுருப்பான். அழுது முடிச்ச உடனே வேதம் சொல்லுகிறது தாவீது தன் தேவனாகிய கர்த்தரிடத்து தன்னை என்ன செய்து கொண்டா, சத்தமா சொல்லுங்க, திடப்படுத்தி கொண்டான். அதோட முடியல. அடுத்து 19வது வசனம் கடைசி வார்த்தை, எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. கடைசி வார்த்தை, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி. ஒரு ஆள் தான் கை தட்டுது, மற்ற கை தட்டு நானே. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு ஒரு நமக்கு இந்த அழுது முடிச்ச போதும் திடப்படுத்தி கொண்டா ஒரு தைரியம் வருது அவனுக்கு. அதான் அந்த அர்த்தம். சரி எனக்கு மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, விடப்படாது என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றான், நீ போ, நீ திருப்பி கொள்வான். இப்போ அழுதவன் இப்போ ஒரு யுத்த மனுஷனாய் மாறி விடுகிறான், ஒரு யுத்த வீரனாய் மாறி விடுகிறான். அவன் அதை கொட்டாம இருந்திருப்பான்னா, அழாம கொட்டாம இருந்திருப்பான்னா அவனால யுத்தம் பண்ணிருக்கவே முடியாது. அது யார கூட்டிட்டு போறான்னா கூட இருந்தவன அழுதுட்டு என்ன செய்யறான், அவனுக்கு கல்லறிகிறாங்க. எதுக்கு? தாவீதை கொல்லி. அவன் அவனுங்களே ரெடியாக்கி அவங்களே கூட்டிருப்பான். இவன் நினைக்கிறேன் கல்லறியனோட பார்த்து சொல்லியிருப்பான், உனக்கு பொண்டாட்டி பிள்ளை வேண்டு என் கூட வா, இல்லைன்னா சோத்திர நீ என்ன செய்யணும். அவனும் ரெடி ஆயிட்டான். ஆமா தாவீதை கொண்டு நமக்கு என்ன கிடைச்சது, இவன் கூட போனா நம்ம மனைவி பிள்ளை என்ன செஞ்சிடலாம், கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை வருது. அவனும் சேர்ந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் சகலவற்றையும் ஒன்று குறைவிடாமல் சகலவற்றையும் திருப்பி கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா ஹalleluya. நீ தேவ சமூகத்திலே மட்டும் இல்லை, சில இடங்களில் உனக்குள்ளதை கொட்டு. ஒருவேளை பாஸ்டர் எனக்கு வீட்டில் உள்ளவங்கிட்ட கொட்டை எனக்கு முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவலை கிடையாது, நேரா ஆண்டோடைய சமூகத்தில் வந்துருங்க. ஆமே, இங்க வந்து என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிருங்க, கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாரு. ஆமே. ஆனா ஃபேமிலியில இது மஸ்டா தேவை, குடும்ப வாழ்க்கையில இது மஸ்டா தேவை. நீ சில பார்த்தீங்க, அவர் கோபப்படுறது காரணம் இருக்காது, ரீசன் இருக்காது, கொப்பளிக்கிறார், ஓ புரிஞ்சுக்கணும், எங்கேயோ ஏதோ டென்ஷனா வந்திருக்கிறார், அவ்வளவுதான். நீங்க அந்த 10 நிமிஷம் நீங்க கொஞ்சம் அமைதியா போயிட்டீங்கன்னா அவன் உங்க புருஷனுக்கு உங்க மேல இருக்கிற பாசத்துக்கு அளவே இருக்காது. மனைவி இப்படி சோத்திரம் நீங்க சகிச்சீங்கன்னா புருஷன் 5 மணிக்கு வீட்டுக்கு வர 4 மணிக்கே வந்துருவாரு. இல்லைன்னா வண்டி பஞ்சர் ஆகட்டாலும் இவர் பைக் ஒர்க் ஷாப்ல போய் பண்ணா காத்து அடைச்சுன்னு சொல்லிட்டு அங்க 2 மணிக்கு செலவழிச்சுதான் வீட்டுக்கு வருவார். அவர் அந்த அவள்கிட்ட போய் அருள் வாங்கியதோட கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம். அடுத்து 8 மணி ஆனோட வேற போகணும், இது போய் அவனுமே அதனால கிளம்பி வர்றது உங்க கையில தான் இருக்கு. இல்லைன்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருவான். ஹலோ அல்லையா, காலையில சத்தமா யாமே அல்லையா சொல்லாட்டாலும் இதான் உண்மை. பிராக்டிஸ் பண்ணா வீடு குட்டி பரலோகமா காணப்படும். சத்தமா ஒரு அல்லேலூயா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. சத்தமா சொல்லுங்க, நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. என்னாகும் 16ஆம் அதிகாரம் 3வது ஒரு ஆளுக்கு அழகே போகும். என்னாகும் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். 3ஆம் வசனத்துல கூட வாசிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கோராகின் கூட்டத்தா மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கூட்டம் கூடி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே கூட இருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறேன்? இந்த வேலை கேட்ட போது மோசேக்கு அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு திராணி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. மோசேக்கு அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவதற்குரிய வல்லமை மோசேக்கு இருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறார் என்றால் 4வது வசனம், மோசே அதை கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கோ செயல்படுவதற்கு போகாதபடி தேவன் சமூகத்தில் முகம் குப்புற விழுந்தான். இந்த ஆளுகைக்கு நான் பெயர் சொல்லுவது தேவ சமூகத்தில் சரணடைகிற ஒரு ஆளுகை. என்ன செய்யணும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. ஸ்தோத்திரம். மோசே ஆமே ஒன்னும் செய்யல, தேவ சமூகத்திலே முகம் குப்புற விழுந்தான். 1-2 இடங்களை கூட காட்டுறேன், ரொம்ப டச்சிங்கா இருக்கும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, பைபிளை பாருங்க. 13 கடைசி 33 கடைசி என்ன சொல்றாங்கன்னா, கடைசி வார்த்தை, சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பார்த்தீங்களா அந்த வார்த்தையை? 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்து கடைசி வார்த்தை, துர்ச்செய்தி என்ன செய்தார்கள்? பரம்ப செய்தார்கள். 14:1, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்கர்லிட்டு புலம்பினார்கள். எல்லாரும் வசனத்தை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். கள்ள அழுகையாக. 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார். சபையார் எல்லாரும் சொல்ற, ஒருத்த கூட கிடையாது. 16 கோராகின் கூட்டம் மட்டும்தான் உண்டு. ஆனா இங்க முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒண்ணு கூடிட்டாங்க.
எல்லாரும் கூட்டம் கூடி எகிப்து தேசத்திலே செத்து போனா நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். 3, நாங்கள் பட்டயத்தால் படிக்கும் நீங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாக படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்து தேசத்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். 4வது, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். என்ன வேலை, கானான் கிட்ட வந்தாச்சு, பாலும் தேர்வு ஓடு தேசத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு வந்தா அங்க வேவு பார்த்து ஜனங்கள் போயிட்டு வந்தது துர்ச்செய்தியை பரம்பினார்கள். அவங்க சொன்னதுதான் நம்ம இந்த 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நம்ம எகிப்துக்கு போவோம், இந்த மோசே வேண்டாம், நம்ம இன்னொரு தலைவனை ஏற்படுத்திப்போம். ஆண்டவர் எல்லாத்தையும் எங்களை கொண்டு வந்தாரு, நாங்க எகிப்திலே செத்து போற நல்லா இருக்கும், இல்லைன்னா இந்த வனாந்தரத்துல செத்து போற நல்லா இருக்கும், பாலும் தேர்வு ஓடுற தேசத்தை தருவேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இப்படி எங்களை கொல்லங்கா பார்க்கிறேன்னு சொல்லி கூட்டம் போடுறாங்க. மோசைக்கு என்ன செய்யணும் தெரியல. என்ன தெரியுமா செய்யலாம்? இப்ப வாசிங்க 5ஆம் வசனத்தை. அப்பொழுது மோசேயும் ஆரோனும், நான் இதை வாசித்த போது கண்ணில் இருந்த கண்ணீர் வந்துட்டு, இஸ்ரவேல் புத்திரர் சபையாராய் எல்லா கூட்டத்திற்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்துட்டாங்க, சரணடைஞ்சிட்டாங்க. ஒரு தேசமே எதிர்த்து நிற்குது, என்ன செய்யணும் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் மோசைக்கு தெரியல. இல்ல நம்ம கானானுக்கு போலாம் சொல்லக்க முடியல. அவங்க சொல்றாங்க நம்ம இங்க சாவோம், நம்ம எகிப்திலே செத்து போயிருக்கோம், வனாந்தரத்திலே இல்லைன்னா சாகலாம், இன்னொரு தலைவரை ஏற்படுத்தி நம்ம திரும்ப எகிப்துக்கு போவோம் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மோசைக்கு என்ன செய்யணும் தெரியல. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், உடனே கர்த்தர் யோசுவாவை காலைப்பை எழும்ப பண்ணுகிறார். சொல்றான், தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் சொல்றான், நான் போய் வந்த தேசம் நல்ல தேசம். 8, கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பா, நாம் எளிதாய் சுதந்திரிக்கலாம், உடனே சுதந்திரிக்கலாம். ஆமென். என்ன செய்யணும் தெரியாத சூழ்நிலை வரும்போது மோசே யாருக்கு முன்னாடி போகல, தேவ சமூகத்துல வந்து விழுந்து கிடந்தான், முகம் குப்புற. கர்த்தர் மோசேக்காகவும் ஆரோனுக்காகவும் செயல்பட ஆரம்பித்தார். நம்ம வாழ்க்கையில அநேக முறை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒவ்வொரு லீடர்ஸும் தள்ளப்படுவாங்க, ஒவ்வொருவரும் தள்ளப்படுவாங்க. ஸ்பெஷலா பொறுப்புல ஊழியத்துல பொறுப்புல இருக்கிறவங்க இதை ரொம்ப கவனிக்கணும். சில நேரம் நமக்கு ஊழியத்தை முன்ன கொண்டு போறதுக்கு தெரியாது, நமக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்போது, விரோதமா பேச விமர்சனம் வரும்போது நீங்கள் உடனே அவர்களிடத்துல போகுவதற்கு முயற்சி பண்ணாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் வந்து சாஸ்திராங்கமாய் விழுந்து கடவுங்கள். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் தரலாம், எனக்கு என்ன பண்ண தரலாம், உலகமே எனக்கு எதிராக இருக்கிறது, என்னை குறித்த விமர்சனங்கள் அதிகமா இருக்கு, எனக்கு விரோதமாய் கூட்டம் போடுகிறார்கள், என்னெல்லாமோ பேசுறாங்க, நீ இருதயம் உனக்கு தெரியும்ப்பா, எனக்கு என்ன செய்யணும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விழுந்து கடந்து பாருங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை இந்த பாயில சொல்றேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அல்லது நீங்கள் யார் என்பதை தேவன் நிரூபிப்பார். ஐயோ ஐயோ புரிய நிரூபிப்பார். பாஸ்டர், அடுத்த கட்டை என்ன செய்யணும் தெரியல, எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிருக்கு பாஸ்டர், ஒரே வழி மரணம் தான் என் முடிவா இருக்கு, எனக்கு பதில் சொல்ல முடியல, எவிடன்ஸ் எடுத்து வைக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியும். இன்னொரு இடத்துல கூட மோசே இதே காரியம் செய்வான். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதுலயும் மோசே மாறும் சபையார்ட்ட போகிற சபையாரை விட்டு ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ஆசரிப்பு கூடார வாசல் ஆலயத்துக்கு போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? இதுதான் மோசேயோட ஊழியத்தின் ரகசியம், சக்சஸ். என்ன செய்ய முடியாதுன்னு தெரியும்போது உடனே போய் விழுந்து கடந்துருவான் ஆண்டோட சமூகத்தில்.
கர்த்தர் அவனோடு பேசுவார், இடப்படுவார், தடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நான் கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். திரும்ப செயல்பட ஒருவேளை யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு இந்த வார்த்தை கேட்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் கத்துக்க வார்த்தை. யாருக்கு கதவை தட்டாது, யார்கிட்ட போய் பல்ல இழிச்சிட்டு போகாது. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒன்று, ஆலயத்துல வந்து கமந்து விழுந்து கிடந்து, இல்லையா கதவை போட்டிட்டு கமந்து விழுந்து கிடந்து சரணடைஞ்சு, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணன்னு தெரியல, யாரிடத்துல போறன்னு தெரியல, விழுந்து கிடந்துரு. கர்த்தர் உங்க பட்சத்துல இருப்பாரு, உங்களோடு கூட இருப்பதை அவர் நிரூபிப்பார். போராவின் கூட்டம் முடிஞ்சு போச்சு. ஒரு மோசே ஒரு 7 வருஷமா காலப்பை கர்த்தர் எழுப்பி பேச வைக்கிறார். அங்கே ஆசிரியர் கூடாரத்தில் கர்த்தரே நேரடியாக இறங்கி வந்து அவருடைய மகிமையை மோசே கொடுக்கிறாரு. மோசையுடைய ஓட்டம் வெற்றியாய் முடிந்தது. எஸ்தர் நாட்கள் இதுதான் நடந்துச்சு. சட்டம் ஏற்றப்பட்டது, கையெழுத்து போடப்பட்டது, என்ன செய்யணும்னு தெரியல. எஸ்தர் சொல்றாங்க, நான் ராஜாவிடத்தில் போவதற்கு முன்னாடி அகாஸ்வேரை காட்டிலும் மேலான ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் போறேன். இவன் செங்கோலை நீட்டினாதான் நான் போக முடியும். அவருக்கு செங்கோல் எப்பவும் நீட்டப்பட்டுதான் இருக்கணும். போடு உபவாசத்தை, போடு முழங்கால, சகல யூத ஜனங்களை கட்டளை போடு, 3 நாள் நாம் உபவாசம் பண்ணுவோம், அவர்கிட்ட போவோம். வேதம் சொல்லுது, காரியம் மாறுதலாய். ஆண்டவரே சட்டம் ஏற்றப்பட்டுச்சுப்பா, அங்க ஒரு தூக்கு மரத்தை நாட்டிட்டாங்கப்பா, ஆமே எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா. விழுந்துகிற முழு யூத ஜனங்களும் 127 நாட்கள் இருக்கிற முழு யூத ஜனங்களும் விழுந்து கிடந்தாங்க. கர்த்தர் இறங்கி வந்தாரு, சட்டம் மாற்றி எழுதப்பட்டது. ஆமே எந்த தூக்கு மரத்திலே ஆமான் செய்தானோ அதே தூக்கு மரத்தை அவனே தொங்க வச்சார். ஆண்டவர் ஆகாசிய ராஜாவுடைய பெட்ரூமுக்குள்ளே போயிட்டாரு. அவன் அழகான ரூம்ல உறங்கினாலும் அவன் உறக்க தாண்டவர் எடுத்து விட்டுட்டாரு. புரண்டு பார்க்கிறான், உறங்கி பார்க்கிறான், உறக்க வரல. ஆண்டவர் உறக்கத்தை கெடுத்தார். ஏன்னா யூத ஜனங்கள் 3 நாட்கள் தேவ சமூகத்திலே சரணடைந்தார்கள், உபவாசம் பண்ணினார்கள். எப்படி ஒன்னால தூங்க முடியும்? எப்படி தூங்கணும்? நான் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற இயேசு செத்த தெய்வத்தை ஆராதிக்கிற, உயிர் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற, உன் நிலைமை அறியாத தெய்வத்தை ஆராதிக்கிற, உன் நிலைமைகள் அறிந்த தெய்வத்தை ஆராதிக்கும். நம்மை குறித்து நன்றாய் அறிந்த ஒரே ஒருத்தர் நம்ம ஆராதிக்கிற இயேசு ஒருவர். இரண்டாவது ஒரு வேடு, நீ யார் என்பதை உன்னோடு கூட கற்று இருக்கிறதையும் நிரூபிப்பார். இரண்டாவது, யாருடைய கருத்திலும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு ஆள் தான் கை தட்டு, ஒரு ஆள் தான் கேட்டு. மோசே, ஆரோனை, இவனுக்கெல்லாம் கோராக கூட்டத்தை கையில விட்டு கொடுக்கிற, முழு சபையா விரோதமா எழுப்பிட்டாங்க. இவன் தனி ஆளா நிற்கிற மோசே, ஆரோன் தனி ஆள் விழுந்து கிடந்தான். ஒருத்தருக்கு கரத்துல கூட விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கவே. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ தேவ சமூகத்தில் சரணடைஞ்சிப்பாரு, உங்களுடைய கருத்தில் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சவால் விட்டு சொல்ற, விட்டு கொடுக்க மாட்டார். நீ தட்ட வேண்டிய ஒரே டோரு அது பரலோகமாக இருக்கட்டும். நான் சொல்றேன், எழுத்துப்படியே சொல்ற, கமந்து விழுந்துருங்க. அப்பா, ஒருவேளை நீ தவறு செஞ்சுட்டு கூட இருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம், துரோகம் செஞ்சிருக்கலாம், ஆனாலும் ஆண்டோட சரணம், நான் செஞ்சிட்டேன்ப்பா, நான் செய்யக்கூடாது செஞ்சிட்டேன், ஒரு விஷயம் எனக்கு வாய்ப்பு தாங்கப்பா, சரண் அடைஞ்சிப்பாரு. திரும்பவும் அவருடைய கரமுனை தூக்கி எடுக்கும், திரும்பவும் உன்னை வாழ வைக்கும், திரும்பவும் தலையை உயர்த்து. அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருக்கு ஒரு பிள்ளை எவ்வளவு பாவம் துரோகம் செஞ்சாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அது பிள்ளை திரும்ப அம்மா பண்ணிட்டேன்னு சொன்னா அப்பாவுடைய அம்மாவோட உள்ள முருகுன்னா பரலோக அப்பாவோட உள்ள உருகாதா? ஒருவேளை ஏதாவது தவறோடு பாவத்தோடு சிலதுல விழுந்து நீங்க வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அவர்கிட்ட சரணடைந்து ஒன்னை நீ நிரூபிக்காத. நான்
அதனாலதான் செஞ்சேன், இதனாலதான் செஞ்சேன். ஒன்னே நிரூபிக்காத, சரணடைஞ்சு ஆமாப்பா நான் செஞ்சது உண்மை, இல்லைன்னா இந்த எனக்கு ஒன்றும் முடியல, சரணடைஞ்சு பாரு. உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டாரு, உன் கூட இருக்கிறத அவர் நிரூபிப்பாரு. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், இதுக்கு மேல பேச வேண்டாம். நான் ஜோ பண்ணிட்டு சில அனௌன்ஸ்மெண்ட்டே சொல்லி நான் 11:40 முடிச்சுட்டு நான் திரும்ப நாகர்கோவிலுக்கு போனேன். எல்லாரும் எனக்கு மனசு இல்லையா, இனி பேச பேச 1000 ரூபாய் டோக்கன் சும்மா இருக்கு. யார் என்னை கைவிட்டால் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டால் ஓகே ஓகே இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். சொல்லுங்க, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். எஸ், கைவிடவே மாட்டார். உண்மையாக சொன்னீங்களா? இயேசு கைவிடவே. இந்த ஒரு வேலை கூட சொல்லுவோமா? தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் இயேசு சீராட்டுவார். சத்தமா தாலாட்டுவார் என்னை சீரா. கையை வசத்திருக்கணும், ஒரு ஆள் தான் கை வசத்திருக்கு. யார் என்னை சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டார் இயேசு. நாலாவது ஒரு அழுகை அண்ணாளுக்கு அழுகையா இருக்கும். நாலாவது அழுகை அண்ணாளுக்கு அழுகை, அவள் அது தேவ சமூகத்தில் வந்து அழுதா. இந்த பழக்கமும் இருக்கட்டும். தேவ சமூகத்தில் வந்து ஒருவன் அழுதான் என்றால், நான் சொல்றது கூட்டத்தோட அல்ல, கூட்டத்தோட அல்ல, தனியா தனியா. அந்நாள் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரல, யாரையும் கூட்டிட்டு வரல, தனியா வந்து அழுதான். தேவ சமூகத்தில் வந்து ஒருத்தர் அழுதால் அவன் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டான். அவனை வேற மாதிரிதான் அப்பா திருப்பி அனுப்புவார். உண்மை. நீ வந்து அழுது பாரு, பாரங்களை சொல்லி அழுது பாரு. அதான் நமக்கு சர்ச்சில் ஒரு ஒழுங்கே வச்சிருக்கோம், சங்கிலி ஜபம். அதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணலாம் தெரியுமா? யூஸ் பண்ணலாம். அழுது பாரு, ஒரு மணிக்கூர், அரை மணிக்கூர் வந்து அழுது பாரு, அழுது பாரு. நீ வந்த உடனே திரும்பி போக விட மாட்டார் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? அவ எதற்காக அழுதாலோ திரும்ப அதற்காக கடைசி வரைக்கும் கர்த்தர் வைக்கல. அதான் தேவ சமத்துல வந்து அழுகிற அழுகைக்கு மேன்மை. சில நேரம் வந்துருங்க, சர்ச்சு திறந்தே இருக்கு, நம்ம சர்ச்சு யாரையும் பார்க்காதுங்க. நீ வந்து அழுது பாரு, நீ வந்து அழுதா நீ வந்த உடனே திரும்பி போக விட மாட்டாரு. அது சொல்றாரு, இது என்னைக்கு நான் தங்கும் இடம், நான் இங்கே வாசம் பண்ணுவேன். தேவ சமத்துல வந்து அழுது பாரு, உன்னை வெறுமையா அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. தாவீது இதனாலதான் சொல்றான், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நமக்கான வார்த்தையே தான், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நீ தேவ சமூகத்தில் சரணடைந்து சகோதரா, சரணடைந்து போற. ஏன்னா இந்த மாதம் நமக்கு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போவேன், நிச்சயமா இன்றிலிருந்து கொண்டு போவேன். இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்க, நீ இன்னைக்கு வந்ததல்ல, கர்த்தரை கொண்டு வந்ததா. இந்த இடத்துல ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார், ஆலயத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. நீ கேட்டது செய்தி அல்ல, நீ கேட்டது தேவனுடைய சத்தம். மோசே எவ்வளவு பெரிய திறமசாலி தெரியுமா? கடலே 2ஆய் பிளந்தவன், 10 வாதைகள் அனுப்பினவன், முடியாதுன்னு சொன்னவன் இடத்துல அவனுக்கு கையில லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவித்தவன். எவ்வளவு அனுபவமும் அதிகாரமும்
வல்லமை இருந்தது. ஆனாலும் ஒரு சில சூழ்நிலை வரும்போது அவன் தேவ சமூகத்துல வந்து விழுந்துட்டான். அவன் சொல்லல, டேய் பார்வோனே வீழ்த்தினவன், உங்களை வீழ்த்தனுக்கு லேசான காரணம் மோசே சொல்லல. அவன் தேவ சமூகத்துல விழுந்தான். கர்த்தர் அவனுக்காக செயல்பட்டான். உன் அனுபவத்தை கொண்டு போகாத, அறிவை கொண்டு போகாத, ஆழ்பலத்தை கொண்டு போகாத, பணத்தை கொண்டு போகாத, ஏமாந்து போ. கர்த்தரிடத்துல வந்து சரணடைந்து விடு. உன் பட்சத்தில் இருக்கிறத நிரூபிப்பான். உன்னோடு கூட அவர் யாருடைய கருத்து விட்டு கொடுக்க மாட்டார். ஹalleluya. கடைசியா யார் என்னை கைவிட்டார்? இயேசு கைவிட மாட்டார். ஒருவரை கூட யார் என்னை கைவிட்டார்? இயேசு. நல்ல பிதாவே, உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டி இந்த பிரசனத்துக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை நாங்கள் சரணடைகிறோம். நாங்கள் விசுவாசிங்க எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீர்கள். நாங்கள் இனி என்ன சொல்ல, ஆமே, நீர் எங்களை கைவிட மாட்டீர், நடத்துவீர். இயேசு நாமத்தில் பிதாவே.